ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎப் ஸ்டைல். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நீங்கள் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் மழைக்காலங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, நம்ம மெழுகுவர்த்தி பீசல் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் எப்போ மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வந்தாலும் ஒரு 2-3 பீஸ் எடுத்து பீசலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி மழைக்காலங்களில் கரண்ட்டு போகும் இல்லையா? அந்த கரண்ட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப நேரம் நம்மளுக்கு வராமல் இருந்துச்சுன்னா அப்போ நம்மளுக்கு எரிய வேண்டியது இருக்கும் மெழுகுவர்த்தி. அப்புறம் அந்த மெழுகுவர்த்தி சீக்கிரம் எரியாமல் இருக்கணும், மெல்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, சீக்கிரம் கரையாமல் இருக்கிறதுக்காக நம்ம பீஸில் வச்சு நம்ம மெழுகுவர்த்தி நம்ம ஏற்றணும்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் ரொம்ப நேரம் எரியும். அதையும் 2-3 போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூம்லேயும் நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். கிச்சனில், ஹாலில் நம்மளுக்கு எங்கே நம்ம முக்கியமாக தேவைப்படுமோ அங்கே நம்ம ஏற்றி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று கொளுத்தி காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப நல்லா எரியுது பாருங்கள். ரொம்ப நேரம் நின்று எரியும். கண்டிப்பாக இந்த மழைக்காலம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நல்லா ஸ்பீடாக எரியுது பாருங்கள். இதே மாதிரி ரொம்ப நேரம் நல்லா நின்று எரியும். இதை ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் கொளுத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் போகலாம் வாங்க. பிஸ்கெட் நம்ம வாங்கணுமா, நம்மளுக்கு இப்போ சாப்பிட்டுட்டு பாதி பிடிச்சி நம்ம அப்படியே வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணாமல் கவர் சரியாக மூடாமல் அந்த பிஸ்கெட் நமுத்து போயிடும். கிறிஸ்பினஸ்ஸு போயிடுச்சுன்னா சாப்பிட நம்மளுக்கு பிடிக்காது. குட்டீஸ்லாம் கொடுத்து சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நமுத்து போயிடுச்சுன்னா அந்த பிஸ்கெட்டை நம்ம தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை ரீயூஸ் பண்ண போகிறோம். அடுப்பில் டப்பாக வச்சுக்கிட்டேன். இது மாதிரி பாயில் பேப்பர் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பாயில் பேப்பரை போட்டு கொஞ்சம் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்ம டவாவில் போடக்கூடாது. இது மாதிரி ஒரு பாயிலிங் பேப்பரை வச்சு தான் நம்ம ஹீட் பண்ணணும். அது மாதிரி அதை தெரிஞ்சுக்கோங்க. டைரெக்டாக பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு போயிடும். இது மாதிரி பாயில் பேப்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இப்போ நம்ம பாக்கெட்லேருந்து பிரித்தோமோ அதே கிறிஸ்பினஸ் அதே மாதிரி டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே நல்லாயிருக்கும். லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஹீட்டு படுற மாதிரி. அதேமாரி பிஸ்கெட்டை கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம லைட்டாக திருப்பி வச்சுக்கலாம். இப்போது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம நமுத்து போன பிஸ்கெட் சொன்னாவே நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு. நம்மளும் சாப்பிட்லாம். அதேமாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி நமுத்து போச்சுன்னா தூக்கி வேஸ்ட் போடாமல் இது மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் கொடுக்கலாம் வேஸ்ட் ஆகாமல். அவங்களுக்கும் தெரியவும் தெரியாது. நான் ஃப்ரெஷ்ஷான பிஸ்கெட் வச்சு அவங்களும் சாப்பிட்டுவாங்க. நம்மளும் வாங்கினதை தூக்கி போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு யூஸ் பண்ண திருப்தி இருக்கும். இப்போ ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக பவுட்ரு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுமாரி நீங்கள் தூக்கி போடாமல் இதை மாதிரி யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்கவே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த டிப்புக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம், நம்மளுக்கு பிஸ்கெட் தேவை, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், பிஸ்கெட் தேவை அப்படின்னா பிரிக்காத பாக்கெட் எதுவும் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா பிரித்து தான் இருக்குது. இல்லைன்னா பாக்கெட் சின்ன பாக்கெட் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இது மாதிரி பிரித்த பாக்கெட் இருந்தாலும் இது மாதிரி ஃபோல்டர் பண்ணி இது மாதிரி இங்கே மடிச்சுக்கோங்க. டைட்டாக மடிச்சுட்டு இந்த பாக்கெட்டை நம்ம கொண்டு போகும்போது எப்படி நம்மள காற்று போச்சுன்னா நமுத்து போயிடும். அது மாதிரி இல்லாமல் நம்மளை ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம காற்று போகாமல் கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரியும் இதே மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்குவாங்க. பாயிலிங் ஷீட் எடுத்துகிட்டு இதை நம்ம ஃபோல்டர் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் போகும்போதும் இது கூட தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா லைட்டாக பசிக்கும் போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு நம்ம தூக்கி போட்டு வந்துடலாம். கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியில் போகிறவங்களுக்கு. இல்லை வீட்லேயே நம்மளுக்கு பிஸ்கெட் மீந்துருச்சுன்னா நம்ம வீட்டில் கூட இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டே நம்மளுக்கு எப்போ அந்த காற்று போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த பாயில் பேப்பர் நல்லா நம்ம கையில் மடித்து அமுக்கி விட்டுனா நம்மளுக்கு அது அப்படியே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு மூடிக்கும். கொஞ்சம் கூட காற்று வெளி காற்று உள்ளே போகாமல் அந்த கிறிஸ்பினஸும் மாறாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக நம்ம வெளியில் போகும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம டைட்டாக இருக்கும்போது நம்ம எப்படி தூக்கப்பட்டாலும் அந்த இருக்கிற கவர் நம்மளுக்கு ஓப்பனே ஆகாது. பாயில் பேப்பர் நல்லா டைட்டாகவே க்ளோஸ் ஆகிடும். நல்லா எப்படி பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு பேக்கில் கொண்டு போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. வாங்க நம்ம அடுத்த டிப் என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ மழைக்காலங்களில் நம்ம அப்பளம் வாங்கினா அப்பளம் தேய்க்கும் போது ஒரு பவுட்ரு போடுவாங்க ஒட்டாமல் வர்றதுக்கு. அந்த பவுட்ரு அந்த எல்லா அப்பளத்துலேயுமே இருக்கும். பேக் பண்ணும்போது லைட்டாக அதில் இருக்கும்.
அது உராய் வந்து ரொம்ப பவுட்ரு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த டேரெக்டாக நீங்கள் அப்பளம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா அந்த எண்ணெயும் கருகமாகிடும். அதேமாரி அந்த அப்பளம் கலரும் தன்மை மாறிடும். அந்த அப்பளம் நீங்கள் வந்து அப்படியே அந்த பவுட்ரு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் வச்சிங்கன்னா அதில் வண்டு சீக்கிரமாக வந்துடும். அந்த வண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ அதில் இருக்கிற எல்லா பவுட்ரும் நம்ம துடைச்சிட்டு அதை வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்பளம் வந்து. நான் அந்த பாயில் ஷீட்டு கொஞ்சமாக இருந்துச்சு, நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் எது இருந்துச்சா நீங்கள் போட்டுக்குவாங்க. நான் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் தேவையான மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டுக்குவாங்க. அந்த அப்பளத்தை இது மாதிரி நீங்கள் அந்த இருக்கிற பவுடர் துடைச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அந்த அப்பளம் கெட்டும் போகாது. அதே மாதிரி அந்த பவுடர் நீங்கள் துடைச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாகவும் இருக்கும், எண்ணெயும் அதிகம் குடிக்காது. இந்த அப்பளம் டிப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெஸ்ட்டான டிப்ஸ் இது. அந்த வண்டு வராமல் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்பளம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா. இந்த அப்பளம் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். இது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மழைக்காலங்களில் மட்டும் இதுமாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பளம் வாங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு. தேவையான போது எடுத்து 1/2 hour முன்னாடி வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பேப்பரில் வந்து நான் காமிக்கிறேன். அந்த பேப்பரில் வந்து எவ்வளோ பவுட்ரு இருக்குது பாருங்கள். இதோட நீங்கள் இப்போ அப்படியே வச்சிங்கன்னா அந்த பவுடர்தால் சீக்கிரமாக அவங்களுக்கு பூச்சி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து எடுக்கும்போது லைட்டாக ஷேக் பண்ணிட்டு தான் எடுத்தேன். அதுக்கு பவுடர்லாம் கொஞ்சம் கொட்டிடுச்சு. மிச்சம் வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் துடைச்சிட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதேமாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அடுத்து நம்ம மேட்டை பற்றி பார்க்கலாம். மேட்டை வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்து நம்ம மழைக்காலங்களில் கால் நம்ம துடைச்சிட்டு வரும்போது அந்த கால் ஈரெல்லாம் நம்ம பட்டு பேட் ஸ்மெல்லு நம்ம துவைச்சால் 2-3 நாளில் வந்து காயவும் காயாது. அந்த மேட்டு வந்து ஸ்மெல்லு வராமல் நம்மளுக்கு வந்து அந்த ஈரம் இல்லாமல் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அடுத்து வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம ஒன்று போட்டுக்கலாம். இது மாதிரி நியூஸ் பேப்பர் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மேட்டு போட்டிங்கன்னா வந்து அந்த மேட்டில் இருக்கிற ஈரம் எல்லாமே வந்து அந்த பேப்பர் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கும் எல்லாமே. நம்மளுக்கு வந்து மேட்டில் வந்து ஈரப்பதமும் இருக்காது. அதேமாரி பேட் ஸ்மெல்லும் வரும் இல்லையா, அந்த பேட் ஸ்மெல்லும் சுத்தமாக நம்மளுக்கு வராத மாதிரி நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் சேர்த்திங்கன்னா அந்த ஈரமும் இருக்காது, பேட் ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வராது. உள்ளே யாராச்சும் வந்தாங்கன்னா கூட காலத்தை வச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது பேட் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராமல். மழைக்காலங்களில் நம்ம மேட்டு துவைக்கிறதுக்கு இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் இந்த டிப் யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து உங்கள் வீட்டில் எந்த பவுட்ரு இருக்கோ டால்கம் பவுடரை கொஞ்சம் போட்டுக்குவாங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு பேட் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. லைட்டாக அதை ஷேக் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் வந்து ஈவனாக நம்ம ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல குட் ஸ்மெல் வரும் உள்ளே வரும்போதே. கண்டிப்பாக இந்த மழைக்காலங்களில் இந்த மேட்டோட டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சதான் ஒரு லைக்கும் போடுங்க. பாருங்கள், இது மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈரமாக இருக்காமல் பேட் ஸ்மெல்லும் வராமல் சூப்பராக இருக்கும் பார்க்கவே மேட்டு. அதுக்கப்புறம் வெயில் காய்ச்சப்போ நம்ம துவைச்சி நம்ம வந்து அலசி போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை பிடிச்சிக்கொண்டு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.